தஞ்சை மாநகரில் நடந்து முடிந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்தில், தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் இவ்வளவு பெரிய திரள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தோழர்கள் தொண்டர்கள் வருகை தந்து இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற செய்தியே எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. ஆட்சி பொறுப்பிலே நாம் இல்லை. ஒருவேளை ஆட்சி பொறுப்பிலே இருந்தால் கூட இவ்வளவு கும்பல் வருமா என்று எனக்கு தெரியாது. எந்த வசதியும் செய்து தராமல் ஆட்சியை இழந்ததற்கு பிறகு இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியால் ஒரு 5000 பேரை 10,000 பேரை பேசுவது பெரிய பேச்சாளர் அல்ல, ராஜா போன்ற இடைநிலை பேச்சாளர்கள் பேசுவதை கேட்பதற்கு இவ்வளவு பெரிய திரள் வந்திருக்கிறது என்பதே இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் அல்ல. இது ஒண்ணு கவர்ச்சிக்காக கூடுற கூட்டம் அல்ல. கை கால் ஆட்டெல்லாம் ராஜாவுக்கு தெரியாது, பஞ்சவசனம் பேசுறதுக்கு ராஜாவுக்கு தெரியாது, டூயட் பாடுறதுக்கு ராஜாவுக்கு தெரியாது, அநாகரிகமா பேசுறது கூட ராஜாவுக்கு தெரியாது. இதையெல்லாம் பேசிக்கொண்டவர்களுக்கு ஒரு கும்பல் வருது. அவர்களையும் அறிவுப்படுத்த பணி நமக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கலைஞருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்க என்று சொல்வதற்கு ஏதோ ஒரு தனி மனிதன் என்பதற்காக அல்ல. நமக்கும் பிறந்த நாள்லாம் வருது. ஒருவருடைய பிறந்த நாள் நமக்கு வந்தா ஒண்ணு குடும்பத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் பொது வாழ்க்கையில இருந்தா அந்த தெருவோட அந்த ஒன்றியத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் அரசியல் இருந்தாக்க மாவட்டத்தோடு முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் 2ஆம் கட்ட தலைவராக இருந்தா தமிழ்நாடு முழுக்கவாவது ஒரு அரப்பக்கம் விளம்பரமாவது நம்ம காசுலயோ அடுத்த காசுலயாச்சும் போடுவோம். ஆனால் ஒரு தமிழனின் ஒரு தலைவனின் பிறந்த நாள் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ கடல் கடந்து அத்தனை மாநிலங்களிலும் அத்தனை நாடுகளிலும் கொண்டாடப்படுவது என்பது சில தலைவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த சாத்தியத்தை வசப்படுத்தி இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் கலைஞர். நான் இங்க வந்த பிறகு உங்களுடைய எண்ண ஓட்டத்தெல்லாம் பார்த்தேன். நீங்க சாதனைகளை சொல்லி கலைஞரை சொல்லணும்னா அது இன்னைக்கு தொடங்கி கம்பராக நாளை வரைக்கும் போகும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு. ஆனா இன்றைக்கு அரசியல் சொன்னார், அந்த வைத்தியநாதன் சொன்னார், வைத்தியலிங்கம் சொன்னார், தற்கூறினாரு. நான் தற்கூறினோடு சொல்ல விரும்பல, பெரிய வார்த்தை, அது நம்ம சொல்லல, நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அநாகரிகமான மனிதன் ஆட்சி கட்டில் இருக்கிறார், அதை அப்புறப்பேற்ற கடமை எனக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய நாகரிகமான மாநிலம் தெரியுமா இந்த மாநிலம்? எத்தனை நேர்த்தியான சுமூகமான அணுகுமுறையோடு காமராஜராக இருந்தாலும், பக்தவச்சலமாக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும், பெரியாராக இருந்தாலும், ராஜாஜியாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான இன்றைய தலைவராக இருந்தாலும் நாகரிகத்தினுடைய உச்சியை எதிரும் புதிருமாக இருந்த காலத்திலேயே தொட்டவர்கள். அந்த நாகரிகம் தான் தமிழ்நாட்டுடைய அடையாளம். சாதனையை சொல்லலாம், என்ன இந்த புதுசா ஜென்செட்டுக்கு தெரிய மாட்டேங்குது, நாம எங்க இருந்து வந்தானே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு வெளிச்சம் இருக்குது, இந்த வெளிச்சம் இவ்வளவு மின்சாரம் கலைஞர் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு சாத்தியமா? சாத்தியமா? நான் உங்களுக்கு சொல்றேன், 1969 மின்சாரத்துறை அமைச்சர் பந்துட்டி ராமச்சந்திரன் அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் கேள்வி கேட்கிறார். சென்னைக்கு வந்துருச்சு மின்சாரம், திருச்சிக்கு வந்துருச்சு, தஞ்சாவூருக்கு வந்துருச்சு, திருநெல்வேலிக்கு வந்துருச்சு, கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு, சேலத்துக்கு வந்துருச்சு, ஆனால் இன்னமும் தாலுகாவுக்கோ கிராமத்துக்கோ இன்னும் வரவில்லை. கேட்டது 69 70. எல்லா கிராமத்திற்கும் ஏறத்தாழ 12,000 கிராமங்கள் இருக்கிறது, ஊராட்சி இருக்கிறது. இந்த 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு போகிற திட்டம் ஏதாவது இருக்கிறதா இந்த அரசாங்கத்திடம் இருந்து கேட்டவர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர், கலைஞர் முதலமைச்சர். பந்துட்டி ராமச்சந்திரன் சிரித்துக் கொண்டே சொன்னார், அது எப்படி சாத்தியம்? எத்தனை கிராமம் இருக்கிறது, எத்தனை கம்பங்கள் நட வேண்டும், எவ்வளவு கம்பி வேண்டும், எத்தனை மேன் பவர் ஆட்கள் வேணும், இவற்றையெல்லாம் செய்ய முடிக்க இப்போது இயலுமா என்றால் அப்படின்னு சொன்னார். கலைஞர் உள்வாங்கியை தட்டிவிட்டு முதலமைச்சர் எழுந்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறை அமைச்சர் அது சாத்தியம் இல்லை என்பதை போல இங்கே ஒரு தனித்த குரலில் பேசினார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, என்னுடைய ஆட்சி
5 ஆண்டு காலம் நிறைவு செய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சூழ்நிலைத்து மின்சாரத்தை கொண்டு போனவர் முரசொலிக்கு தெரியும். இப்போ 2022 மோடி நாடாளுமன்றத்தில் 56 இன்ச்சு சீனாவுக்கு பாத்திர மாட்டேன், பாகிஸ்தானுக்கு சொல்றாரு. எங்கள் ஆட்சியினுடைய சாதனை என்ன தெரியுமா? காங்கிரஸ்காரர்கள் 75 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள். நான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது 85,000 கிராமங்களுக்கு கரண்ட் இல்ல. எப்போ? 2022. அதை கொடுத்தது இந்த மோடி தான் அப்படின்னு சொல்றாரு. நான் எந்திரி சொன்னேன், இது உனக்கு ஒரு பெருமையா? மோடி அவர்களே உங்களுக்கு ஒரு பெருமையா? 1970-71 தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாங்கள். உன் தகராறு காங்கிரஸ் வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காத. ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் நாடாளுமன்றம். இதெல்லாம் நீங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு போய் சேரல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் 59 இறந்து போயிட்டார். சிவப்பு சிந்தனைக்குள்ள ஒரு கவிஞர். ஆணவம் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சின்னு இப்ப இருந்தா ஒரு பாதிப்பார் சட்டசபைக்குள்ள. 59 செத்து போயிட்டார். கலைஞர் முதலமைச்சர். இன்றைக்கு அந்த பள்ளிவாணி ஒத்துக்குவாரு. இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல சைக்கிள் இருக்காருல்ல, இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல கை மனுஷன் செலுத்துற ரிக்ஷா மேற்கு வங்காளத்துல ஒரு மூலையில் இருக்கு. கல்கட்டாவிலே இருக்கு. சைக்கிள் ரிக்ஷாவும் இருக்கு. மனுஷன் வச்சு இருப்பான். 54-55 பட்டுக்கோட்டை கல்யாண ஒரு கவிதை எழுதினார். பாட்டு. நாடி கலந்தவங்க, பாடி கலந்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, மோடி கலைச்சவங்க, அத்தனை பேரையும் மாடா வச்சு இழுக்கிறோம் ரோட்டுல. எங்க வாழ்க்கை கிடக்கு வேகமா இழுக்கிறோம் நாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. அந்த பாடலை படித்துவிட்டு மணலி கந்தசாமி கொண்டு போய் கலைஞர் கொடுத்தாராம். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இந்தியாவில் இனிமேல் மனிதனே வைத்து இழுக்கின்ற கை ரிக்ஷாவை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை இந்தியாவில் முதலாக உருவாக்கி தந்தவர் கலைஞர். இதெல்லாம் புது பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 8வது பையன் 30ஆம் தேதி ஆச்சு. எங்க அப்பாவுக்கு விவசாயிக்கு ஒரு 15 ஏக்கர் 16 ஏக்கர் நல்ல 2 கிணறு. 30ஆம் தேதி ஆச்சுன்னா பீஸ் கட்டை பிடிக்கிறவங்க ஒரு பயம் இருக்கும். ஏன்னா மாச சம்பளம் என்ன எங்க அப்பா நான் டெப்டி கலெக்டர் உத்தியோகமா தர ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதிக்குள்ள பணம் கட்டணும். பாத்திருக்கீங்களா ஊர்ல நல்ல கதிர் நிறைஞ்சு இருக்கும். நிறைஞ்சு இருக்கிற கதிர்ல பீஸ் கட்டை பிடிக்கிட்டு போடுவான். பக்கத்து வீட்டுக்காரன் கெஞ்சி அங்க இருந்து கடை வாங்கணும் தண்ணி இல்லைன்னா அண்டா வைக்கணும், குண்டா வைக்கணும். என்ன கேட்டாங்க? கொடுத்து சிறந்த கரம் எம்ஜிஆர் முதலமைச்சர். நாராயணசாமி நாயுடு ஒரு பெரிய விவசாய சங்க தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தார். இன்னைக்கு நினைவடலாம் கோயம்புத்தூர் கட்டியிருந்தோம். ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு கோட்டையை நோக்கி ஒரு பெரிய பேரணி நடத்தினார் எம்ஜிஆர் முதலமைச்சர். என்ன கேட்டார்? உழுவன் கணக்கு பார்த்தால் உனக்கு கூட மிஞ்சவில்லை. ஒரு யூனிட் கரண்ட் ஒரு பைசா குறைங்க. ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைங்க எம்ஜிஆர் கட்ட முடியல. அண்டா குண்டாவெல்லாம் வைக்கிறோம், நீங்க சும்மா எல்லாம் தர வேணாம். ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைங்க. அன்றைக்கு கொடுத்து சிவந்த சரம் எம்ஜிஆர் தடியடி நடத்தினார், துப்பாக்கி சூடு நடத்தினார். இது நடந்தார். மீண்டும் கலைஞர் 89 ஆட்சி குறிப்பிற்கு வந்தார். அதே நாயுடு கூப்பிட்டு கேட்டார், என்ன கேட்டீங்கன்னா ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைக்க சொன்னீங்க. எம்ஜிஆர் வேணா திரைக்கு அவர் இருந்திருக்கலாம். நான் இசையும் வேளாண்மையும் ஒன்றாக வைத்து கிராமத்துல இருந்து வந்தவன். எங்க அப்பா ஒரு விவசாயி. எனக்கு நாட்டு தெரியும், நடவு தெரியும், வரப்பு தெரியும், வாய்க்கால் தெரியும், சேறு தெரியும், உழவு தெரியும், எல்லாம் தெரியும். இப்போது நான் அறிவிக்கிறேன், இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா கூட செலுத்த தேவையில்லை என்று முதலாக உத்தரவிட்டது. பெண்களுக்கு சொத்தில சமூகம் எப்ப கொண்டு வந்தோம்? காங்கிரஸ் எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டில் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட எந்த திட்டமும் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்திய அரசுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை தந்த ஒரே ஒரு தலைவன் டாக்டர் கலைஞர். இப்ப எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. குடிநீர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கும் கரண்ட். நீ இல்ல நான் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் 99 போனேன். ராஜஸ்தான் போயிருந்தேன். 99 கிராமத்துல நான் ரூரல் ஊரகராட்சி துறை, அதனால நான் கிராமத்துக்குள்ள போய் பார்ப்பேன். அங்க தடியை வச்சு அந்த தடியில அங்க ஒரு பானை இங்க ஒரு பானை 4 கிலோமீட்டர் நடக்கும் தண்ணி. தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் தண்ணி கிடையாது. 4 கிலோமீட்டர் நடக்கணும்.
4 கிலோமீட்டர் 99 நடப்பதை இந்த ராஜா இந்திய கலைஞரான ஒன்றிய அரசில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக ஆக்கப்பட்ட ராசா நேரடியாக பார்த்தவன். ஆனால் அண்ணன் கோசிமன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற போது எல்லா ஊருக்கும் குடிநீருக்கு மேல்நிலை தேய்த்தத்தை கட்டி ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி தந்த அந்த மனிதன் வாழ்ந்த மண் இந்த மண். அதற்கு காரணம் கலைஞர். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். வேளாண்மை துறைக்கு முதல் பல்கலைக்கழகம், கால்நடைக்கு பல்கலைக்கழகம் எல்லாம் சொல்லலாம். ஆனா இப்ப எங்க வந்து நம்ம நிக்கிறோம்னா இதெல்லாம் சொல்லாததுனால. அண்ணா சொன்னார், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு பிறகு 3 காரியங்களை செய்திருக்கிறேன். நான் பேசுகிற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தோம். பக்தவச்சல முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை தோற்கடித்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். அப்ப அண்ணா சொன்னார், என் தீர்மானத்தை தோற்கடிச்சிட்டீங்க, ஆனால் என்றைக்காவது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து தமிழ்நாடு பேர் வைப்போம். ஆனா இந்த சட்டசபை நிகழ்ச்சியை யாராவது படிக்கிற போது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க கூடாதுங்கிறதுக்காக தீர்மானத்தை தோற்கடிச்சு ஓட்டு போட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களா, அவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் அதோ போகிறானே அந்த சிறுவன், அவனுடைய தாத்தா தான் அந்த தப்ப பண்ணுவாருன்னு உங்க திட்டுவாங்கயா அப்படின்னு சொன்னார் அண்ணா. சுயமரியாதை திருமண சட்டம் ஐயரும் உங்களோட மந்திரமும் தெரியாது, நமக்கு என்னன்னு தெரியாது. பல மந்திரம் செல்வ திருச்சி சிவன் சொல்லுவார். பல மந்திரம் கருமாதி சொல்ற மந்திரத்தை கல்யாணம் போட்டு இருப்பான், கல்யாணம் சொல்ற மந்திரத்தை கருமாதி ஓட்டிட்டு இருப்பான். இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் சுயமரியாதை திருமண சட்டத்தை பெரியார் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் அதை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை படைத்தவர். அப்புறம் நீங்க சொல்ற 2 மொழி கொள்கை, இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம், உலகத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ள ஆங்கிலம், எங்கள் உணர்வுகளோடு இங்கே வாழ தமிழ், 3வது மொழிகளுக்கு தேவையில்லை என்று இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் அண்ணா. அண்ணா சட்டமன்றத்தில் சொன்னார், என்னால் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று தெரியாது, எத்தனை ஆண்டுகள் நான் முதலமைச்சராக இருக்க போகிறேன் என்று தெரியாது, நோய் எனக்கு வாட்டுகிறது. ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை, சுயமரியாதை சட்டம் இருக்கிற வரை, இருமொழி கொள்கை இருக்கிற வரை, யார் முதலமைச்சராக ஆண்டாலும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என்று கூறும். இதுதான் அவருக்கு இருக்கிற தாற்பயம், டிகசி, அவருக்கு இருக்கிற வரலாறு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவசாயம் போய் மோட்டார் பட்டணம் போய் பச்சை பொத்தான தட்டி தண்ணி வருதுன்னா, பணம் இல்லாம வருதுன்னா, எத்தனை ஆண்டு காலம் இலவச மின்சாரம் இருக்கிறதோ அதுவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சொல்லிட்டே போறோம். இப்ப நம்ம தலைவர் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுதா? இது இப்ப நான் என்ன கேக்குறேங்க, இது இந்த அரசாங்கத்தை பார்த்தா அரசாங்கமே தெரியல. ஸ்டாலின் சார், அந்த ஸ்டாலின் சார் ஓய்வு கொடுத்துட்டு உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது, நீங்க வந்து கையால விட்ட வேலையெல்லாம் காலால விட்ட வேலையெல்லாம் நான் கையால செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியா? நீ என்ன புதுசா கிழிச்சு விட்ட? புதுசா கிழிச்சது என்ன? நான் சிரிப்பு சொல்ல, 2500 ரூபாய் தரேன், தரல, சும்மா இருக்க முடியாது. ஒரு ஆளையும் அப்பா மாதிரியே எதுக்கு அறிக்கை கொடுத்தீங்க? 1000 என்ன ஆயிற்று? பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள், இப்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு சொன்ன கூட்டர். தாய்மானவர் திட்டம் 60 வயசு வீட்டு கொண்டு கொடுக்குறேன் நாங்க. அண்ணா நான் திட்டம் தானே, ஆனா 65 ஆக்கியிருக்கேன். ஸ்டாலின் சார் என்னென்ன திட்டங்கள் வந்ததோ அந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறார், எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கிறார். நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இல்ல, ஒன்லி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர். ஒன்னும் நான் கொடுக்க முடியாது. இதுக்கு என்ன பாடும் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல நாகரிகமான அரசியலுக்கு பேர் போன பூமி இந்த பூமி. இந்த பூமி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைஞராக இருந்தாலும், அண்ணாவாக இருந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதராக இருந்தாலும் நம்ம உயரத்தை நம்ம மறக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. பெரம்பலூர்ல நீலகிரியில ராஜா யாரும் நான் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அதிமுக காரணம், அங்க இருக்கிற வேற கட்சிக்காரனோ யாராவது போய் கேட்டு சந்திரசேகர் எங்கேயாவது ஹோட்டல சாப்பிட்டு இருக்கும்போது பெரம்பலூர் அதிமுக வணக்கம் வச்சு எப்படிங்க எங்க ராஜா அண்ணா அவன் நல்லா உன்னை பத்தி சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு இருக்கிற அளவுகோல். நான் தஞ்சாவூர் சொல்றேன், கம்யூனிஸ்ட்காரர்கள் போராடினார்கள். கலைஞர் முதலமைச்சர் என்ன கேட்டாங்க? பண்ணையார் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 10 ஏக்கர் 20 வச்சிருக்கான். அந்த கூலி வேலை செய்வதற்கு குடியிருப்பு இருக்கிறது. அந்த குடியிருப்பு அந்த முதலாளிகளுக்கு சொந்தம், பண்ணையார்களுக்கு சொந்தம். அந்த குடியிருப்பில் வேலை செய்த ஒருவன் இறந்து விட்டால் அந்த பிள்ளைகள் வரணும்.
பல தலைமுறையா இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பட்டா கிடையாது. யாராச்சும் இறந்து போயிட்டா வேலை செய்ய முடிக்கலன்னா குழந்தை பிள்ளைங்க தூக்கி வெளியே போட்டுருவான். குடியிருப்பு மனை சட்டம் அப்படின்னு கேட்டார். கேட்டது யாரு தெரியுமா? மணலி கந்தசாமி. மணலி கந்தசாமி யாருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. சிவபசுந்தாத்துக்கு பேர் போன மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கொள்கைக்காக தன் உயிரை விட்டவன். தன் வாழ்நாள்களை எல்லாம் மத்தி குச்சிகளாக கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் ஏந்தி கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க வேண்டும், அந்த புரட்சிக்கு இந்த சித்தாந்தம் தான் சரி என்று எண்ணி வாழ்ந்த கடைசி மனிதன் மணலி கந்தசாமி. அவருடைய தியாகத்துக்கு உச்சம் ஒண்ணு பல பேருக்கு தெரிஞ்சாலும் தெரியல, பல அண்ணனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம். புரட்சிக்காக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறையை ஈடுபடுறார். அவர் மீது வழக்கு. மணலி கந்தசாமி தலைவராக இருக்கிறார். அரசுக்கு எதிராக புரட்சி செய்துவிட்டு போலீஸ் தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் புரட்சியின் ஒரு அங்கம், பொது வாழ்க்கையில் ஒரு அங்கம். இப்ப இந்த பையன் கையை ஓடுறார் 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 ஓடுறார். ஏன் ஓடுறார்? செந்தில் பாலாஜி ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். எதுக்கு ஓடுறார்? நீ வழக்கு போட்டு இந்த நேர்மையா நடந்துகிட்டா நாங்க ஏன் பெயில் போறோம்? உனக்கு தெரிஞ்சுங்க, பெயில் வாங்குறது இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். பொய் கேஸ் போடுகிற போது சட்டப்படி பெயில் வாங்குறதுக்கு அது வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறது எனக்கு உரிமை உண்டு. அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. ஏன்னா நீ போடுற பொய் கேஸ் நாட்டில் இருக்க முதலமைச்சர் நல்லவர் இல்ல. பேய் அரசாங்கம் பிணந்தும் சாத்திரங்கள் தான் பாரு, அது மாதிரி ஒரு ஆட்சி. அப்போ ஒரு பொய் கேஸ் போடுறதுக்காக நாங்க போய் முன்ஜாமீன் கேட்கிறோம். உயர் நீதிமன்றம் கொடுக்குது. எதுக்காக கொடுக்குது? யார் வைக்கப்படணும்? நாங்க ஓடுறோம். உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு தப்புன்னு பிரிமா பேசியா எடுத்த அடிப்படையே திருப்தி அடைந்ததுக்கு பிறகுதான், மன நிறைவு அடைந்ததற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜி பெயில் கொடுக்குது. ஓடுறேன்னா உனக்கு ஏதாவது ஒரு இனம் தெரியுமா? மணலி கந்தசாமி தெரியுமா? மணலி கந்தசாமி ஓடினார், தலைவராக இருந்தாரு. அப்படியான பாலாஜி மணலி கந்தசாமி ஒன்னாக்குறான்னு சொல்லக்கூடாது. நான் அந்த இடம் சொல்லல. நான் சொல்றது ஒரு பொய் வழக்கு என்றால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சில உரிமைகள் அரசியல் சட்டம் வழங்கியிருக்கு. அந்த அரசியல் சட்டத்தை கையாளுவதில் என்ன தவறு? நீ பொய்யா கேஸ் போடுற, புடிச்சா அசிங்கப்படுத்துவ, பெயில் கிடைச்சிருச்சு. அதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு காமராஜர் உட்கார்ந்து நேரம், 10 வருஷம் உட்கார்ந்து ராஜாஜி உட்கார்ந்து நேரம், இவ்வளவு கேவலமாவா? மணலி கந்தசாமி தலைவராக இருக்கிறார், ஒவ்வொரு ஊருக்கு ஓடி வருகிறார். ஆனா வீட்டுக்கு வர்றார். அவருடைய துணைவியார் கர்ப்பமாகிறார். போலீஸ் தேடுது. அந்த மாதிரி நடக்க முடியல, வயிறு பெருசாயிடுச்சு. போலீஸ்காரங்க கேட்டாங்க, ஏமா எத்தனை மாசம் கர்ப்பம்? நான் கர்ப்பமா இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு ஆச்சு தலைமுறை வாய்? அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்காரரே இல்லையே, கைத்துல குழந்தைக்கு யார் காரணம்? தான் கொண்ட கணவனுடைய சிவப்பு சித்தாந்தம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மானத்தை ஒழுக்கத்தை கூட தள்ளி வைத்து விட்டு, ஏன் வயிற்றிருக்க குழந்தைக்கு புருஷன் தான் காரணம் எவன்டா சொன்ன உனக்கு என்று கேட்ட பெண்மணி மணலி கந்தசாமி. எதை விட்டு போறாங்க ஒரு பெண்ணுக்கு? பெரியார் சொன்னார், தன்மானமா இனமானமான்னு கேட்டா அந்த தன்மானத்தை தூக்கி போட்டு இனமானத்தை காப்பாற்ற சொன்னார். ஏமான முக்கியம் இல்லடா, என் கணவன் கேந்திருக்கிற கொள்கை முக்கியம், நாசிய தத்துவம் முக்கியம், சிவப்பு சிந்தாந்தம் முக்கியம். அந்த மணலி கந்தசாமி சொன்னார் சட்டமன்றத்தில், பல ஆண்டுகளாக நாங்கள் போராடினோம், ரத்தம் சிந்தினோம். இந்த குடியிருப்பு மனை 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் 4 பிள்ளைங்களை வச்சுட்டு, பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு அங்கேயே தூங்குறோம். வெறும் கூட ஒரு 2 சென்ட் 3 சென்ட் நீங்கிட்ட இருக்கிற 100 ஏக்கர் 200 ஏக்கர் நாங்க 10 குடும்பம் அங்கதான் கூலி வேலை செய்யறாங்க, அங்கதான் உழைக்கிறோம், கொடுக்குற கூலியை வாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த 2 சென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போராட்டம் நடத்திய நேரத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம், மொத்தம் சுத்தினார்கள், அடி தடி வெட்டு குத்து போலீஸ். இதை மணலி கந்தசாமி சட்டமன்றத்தில் சொல்றார். கலைஞர் அவர்களே, பெரியாருடைய கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள். ரஷ்யாவுக்கு சென்று வந்ததற்கு பெரிய பெரியார் சமதர்ம கொள்கையும் கம்யூனிஸ்டையும் சேர்த்துதான் பரப்பினார். கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் எல்லாம் தமிழகத்தை இங்கே போட்டார். மேனிபெஸ்டோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை 1848 மார்க்ஸ் எங்கல்ஸ் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையை தமிழில் இந்தியாவில் முதல் கொண்டு வந்தார் பெரியார். அவருடைய சீடர் நீங்கள். எனவே இந்த குடியிருப்பு மனையை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு சட்டம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கலைஞர் அடுத்த மாதம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து
பல லட்சம் பேருக்கு தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு பட்டா வழங்கிய பெருமை கலைஞருக்கு தான் சார். அப்ப அவர் சொன்னாரு, பல பேர் ரத்தம் சிந்தி பெற வேண்டிய ஒரு உரிமையை கலைஞர் என்கின்ற ஒரு மனிதனின் ஒரு துளி பேனா மையால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வாழ்க கலைஞர் சொன்னது மகளிர் கந்தசாமி. அவன் எவ்வளவு பெரிய தியாகி, அவ்வளவு பெரிய தியாகி கலைஞர் பாராட்டினார். இப்ப நீங்க எல்லாம் திமுக தீய சக்தி, இவருக்கு தீய சக்தி. என்ன வயசு உனக்கு, என்ன வயசுன்னு கேட்க தம்பி. ப்ரோ உனக்கு என்ன வயசு ப்ரோ? 24 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இதுல வேற நான் தூஜை இருக்கும்போது படம் காத்துல ஊழல் செய்தார்கள். இவரு வசனம் பேசுறாரு, காத்துல எல்லாம் ஊழல் செய்வார் ஸ்பெக்டர் இல்லையா. என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்ப அந்த பையன் சின்ன பையன் இப்பதான் முதலமைச்சர் மரியாதை. அப்ப சொன்னா அவங்க ரூல்ஸ் விட்டுருங்க, அவன் ஏதோ பண்ணிட்டு போறாங்க. 24-25 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கலைஞர் சொன்னல 24-25 நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இன்றைக்கு புரோட்டா போட்டாச்சுன்னு சொல்லிய குளத்தூர்ல கொத்து புரோட்டா, அந்த கொத்து புரோட்டா குளத்தூர்ல இருந்த தலைவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? புதிதாக திருமணமான இளைஞன், புதிதாக திருமணமான ஒரு இளைஞன் முதலமைச்சருடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வரார். எல்லா தலைவர்களும் கைது, எல்லா தலைவர்களும் கைது, திமுக எல்லா தலைவர்களும் கைது, மோசடி மாறன் கைது, ஆர்காடு வீராசாமி கைது, எல்லாம் ஜெயில இருக்காங்க, டிஆர் பால் கைது, எல்லாம் எல்லாம் ஜெயில இருந்திருப்பீங்க எல்லாம். நேற்று வரை முதலமைச்சர் கலைஞர் அவருடைய பிள்ளைய பிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் இளைஞர்கள் இருந்தார். அப்போ பிடிச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் அடி, முரசொலி மாறனுக்கு அடி, ஆர்காடு காது போச்சு, எல்லாருக்கும் அடி. ஜெயில போய் தலைவர் பாக்குறாரு, தலைவர் பிள்ளைய போய் பாக்குற. முதல்ல எல்லா தலைவர்களையும் பார்த்து விட்டு கடைசியாக மனப்பார் போறேன். அந்த மகனுக்கு வயசு 24-25, அப்பதான் கல்யாணம் ஆகி 10 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசம். வாழ்க்கையின் வசந்தத்தை இளமை துள்ளலை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம். அப்ப உள்ள போட்டிருக்காங்க, சிட்டி பாபு உள்ள இருக்காரு. கலைஞர் பார்க்க போறாரு. எப்போதும் ஸ்டாலின் என்கின்ற அந்த இளைஞன் அரக்கை சட்டை தான் அணுகுவார். ஆனால் அன்றைக்கு முழுக்கை சட்டை அணிந்திருந்தார். எத்தனை வயசு? 25-24 வயசுல முழுக்கை சட்டை. நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன், நீங்க தென்னாப்பிரிக்காவில் பெஞ்சமின் மொலாய்ஸ்ன்னு ஒரு பெரிய கவிஞன் இருந்தான். எப்படி திராவிட இயக்கத்துக்கு பாரதிதாசனும் எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுந்து மனிதருக்கும் காப்பார் படால் உண்மை கட்டையில் போக மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிட தோளின் மகத்துவத்தை காட்ட தேனின் பெருக்கே செந்தமிலே கண்டுரைந்தார் பாரதிதாசன் தாலாட்டு பாட்டுல. இது தூங்குறதுக்கா? தூங்கக்கூடாது என்பதற்காக பார்த்துள்ளவன் திராவிட சிந்தனையாளர். நடவு செய்த தோழர் கூடி நாளனாக ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாதலும் கடவுளான என்று உழைத்த கயல புத்த மீதிலே கடவுள் என்ற கட்டெடுத்து தொழிலாளரை ஏவுனார். இதெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்த பாடல்கள். அப்படி பெஞ்சமின் மொலாய்ஸ் இங்க பாரதிதாசன் மாதிரி அவங்க ஒரு கவிஞர். அங்க நீதிபதிகளுடைய விடுதலை போராட்டம் நடந்த காலகட்டம். அப்ப ஒரு பெண் கவிஞர் நீதிமன்றத்தில் பேசியதாக ஒரு கவிதை. அவர் ஒரு பெண், நீதிபதி இனத்தை சார்ந்தவன், தன் இனத்திற்காக போராடுகிறார். போலீஸ் அவரை கைது செய்கிறார். கைது செய்து மாசம் மாசம் உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தணும்ல வாய்தாவுக்கு. அப்படி நிறுத்தும் போது ஒரு 2-3 மாசம் கழிச்சு போய் நிறுத்துறாங்க. அப்ப வழக்கமா நம்ம கேட்கிறோம், நீதிபதி கேட்கணும், நம்ம சட்டமா இருந்தா அங்கேயும் இங்கிலீஷ்ல நான் தான் ஆங்கிலோ சாக்சன் ஜூரிஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அவர் கொண்டு வந்த சட்டம். அம்மா போலீஸ் காவல் இருந்தீங்களே, உங்களுக்கு போலீஸ் ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கிறார் நீதிபதி. இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன், இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன். இவர் கையில லத்தி, இவர் கையில லத்தி. இவரே ஒரு கவிஞர். போலீஸ் அடிச்சாங்கன்னு கேட்டா சொன்னா திரும்ப வரணும். நீதிபதி கேட்கிறாரு, அம்மா காவல்துறை உங்களை கொடுமை செய்ததால். மேடம் நீதிபதி அவர்களே, பெரிய கொடுமையான ஒண்ணு செய்யல. இதன் பக்கத்தில் இருக்கிறார் இந்த போலீஸ்கார வைத்திருக்கிற தடிக்கு விந்து வீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் இந்நேரம் கர்ப்பிணியாக இருப்பேன். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை. இதை நாடாளுமன்றத்தில் சொன்னேன். யார் ஸ்டாலின் சார் நாடாளுமன்றத்தில் சொல்ல பெஞ்சமின் மொலாய்ஸ் ஒரு கவிஞன் தென்னாப்பிரிக்கானா அவன் உருவாக்கிய பெண் சொன்னால் இந்த போலீஸ்கார் கைவர்கள் லத்திக்கு மட்டும் விந்து வீசுகிற ஆற்றல் இருந்தால் நான் இந்நேரம் கர்ப்பிணியாக இருப்பேன். எவ்வளவு பெரிய கொடுமை வந்திருக்கு.
ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்துக்காக, கருப்பரின விடுதலைக்காக தன் வாழ்நாளை அப்பறித்த அந்த கவிஞன் எழுதிய கவிதை. அது தென்னாப்பிரிக்காவில் மட்டும்தானா நடந்தது? நாடாளுமன்றத்தில் கேட்டேன். தமிழ்நாட்டிலும் பக்கத்திலே ராஜீவ் காந்தி கொண்டு வந்தார், ராகுல் காந்தி, அந்த பக்கம் அவங்க தங்கச்சி வேணுகோபால் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இங்கேயும் நடந்துச்சு இல்ல, அப்படியே நாடாளுமன்றம் விட்டு பாடுது. அப்ப சொன்னேன், ஒரு இளைஞனுக்கு 24 வயசு 25 வயசு ஜெயில பிடிச்சு போட்டீங்க, அவங்க அப்பா பார்க்க போறாரு, அரகை சட்டை மட்டும்தான் அணிகிற பழக்கம் அந்த பையனுக்கு, ஆனா முழுக்கை சட்டை போட்டிருக்காரு. அப்பா ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. பையன் முழுக்கை சட்டை சேர்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு கிட்ட போய் போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா காயம் எங்க இருக்கு, காயம் இருக்கிறது கையில், சரியான அடி, வீக்கம். ஆனால் அன்றைக்கு அந்த 24, 25 இளைஞர், திருமணமான புதியத்தில் வசந்தத்தை வாழ்விக்க வேண்டிய அந்த இளைஞர், நேற்று வரை தன்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர் சிறை கம்பிக்கு வெளியில இருந்து கேட்கிறார், போலீஸ் அடித்தார்கள் என்று கேட்டபோது, என்னை யாரும் அடிக்கவில்லை, எனக்கு நேர்ந்த எந்த துன்பத்தையும் கவலைப்படாதீர்கள், நான் முக்கியமல்ல, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இளைஞர் தனக்கு விழுந்த அடியை முழுக்கை சட்டத்தோடு மாற்றிட்டு அப்பாவுக்கு தெரியக்கூடாது, தனக்கு நேர்ந்த காயம் பெய்தல்ல, ஜனநாயகத்தில் விழுந்த காயமும் அடிதான் என்று 24 வயதில் 25 வயதில் 100 விளங்கிய ஒரு இளைஞரை ஸ்டாலின் சார் நான் உடனே கூப்பிடலாம் வந்துட வாயில. நான் படிச்ச படிப்பு லட்சத்தை மகித்த பொறுப்பு காப்பாத்திட்டு இருக்கேன். என்ன வேணாலும் பேசுறீங்களா? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர், கோவையில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், ஆலை முதலாளிகள் கூலி உணவு தரல, போராடினாங்க, போலீஸ் விட்டு அடிச்சாங்க. டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி ₹1 கூலி ஏத்து கொடுங்க முடியாதுன்னாங்க. கலைஞர் முதலமைச்சர், ரமணி வந்தார், நீங்கள் பெரியாரின் பெருந்தொண்டர், கம்யூனிஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும், எப்படி மனைவி கந்தசாமிக்கு உதவினீர்களோ அதை போல கோயம்புத்தூருக்கு உதவுங்கள். மில்தொழிலாக போராடுகிறார்கள், போராட்டக்காரர்களை நசுக்குகிறார்கள், வேலையை நினைக்கிறாங்க. அப்ப பேச்சுவார்த்தை கூப்பிட்டார் கலைஞர். எல்லா பெரிய பணக்காரங்க வந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. கலைஞர் சொன்னார், எல்லாம் கேட்டுக்கிட்டேன், அவங்க தப்பி கேட்டுக்கிட்டேன், இந்த ஊதிய உயர்வு இத்தனை சதவீதம், இன்னும் 15 நாள்ல நீங்க கொடுக்கலன்னா நான் முதலமைச்சர் அறிவிக்கிறேன், கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நூற்பாலைகளையும் அரசாங்கமே ஏற்கும் சொன்னவர் கலைஞர். உடனே கொடுத்தாங்க, கலைஞர் சொல்ற எல்லாம் கொடுத்தாங்க. ரமணி சொன்னார், கலைஞர் அவர்களே, உங்களை நான் சாதாரண மனிதனாக பார்க்கவில்லை, கார்ல் மார்க்சின் மறுவடிவமாக பார்க்கிறேன். அவருடைய பிள்ளை எத்தனை திட்டங்கள். தொல் பெருமாள் கேட்டார் ஒரு மீட்டிங்ல, ஆய்வாளர் நடைபெற கண்காணிப்பு கூட்டத்தில் கேட்டார், பெரியாருக்கு சமூக நீதி நாள் வச்சுட்டீங்க, பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் வச்சுட்டீங்க, அன்றைக்கு எல்லாரும் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் கலெக்டரேட்டா இருந்தாலும் எல்லா அரசு அலுவலகங்களையும் பெரியார் படத்தை வச்சு மாலை போட்டு சமூக நீதினு சொல்லுவீங்க. அதே மாதிரி அம்பேத்கருக்கும் சமத்துவ நாள் கொண்டாடுறதுக்கு ஒரு ஜீவ பொருந்தாங்க. நான் பச்சையா சொல்றேன், எனக்கு சில நெருங்கல் இருந்தது. இன்னமும் சாதிய மனோபாவம் கொண்ட பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராமத்தில் இருப்பாங்க. அங்க போய் அம்பேத்கர் படத்தை வச்சு பூ போடுறதுக்கு, வாழ்க அம்பேத்கர் சொல்றதுக்கு தயங்குவாங்களோ, தலைவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு பார்த்தோம். நம்ப மாட்டீர்கள். அது குறித்து ஆவணம் செய்யணும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள இறையனுக்கு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு ஜீவோ பாஸ் பண்ணி அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று கொண்டாடிய பெருமை இந்த தலைவர். ஒன்றல்ல இரண்டல்ல, இவ்வளவு நாங்க வச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு கொளத்தூர் பரோட்டா 8 மணிக்கு மேல நீ சாப்பிடலாம் எங்க கொடுக்குற, புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியல. சிங்கப்பூர் ஓடுறாரு. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நல சரியில்லை, சில பிரச்சனைகள் இருந்தது. அவரு டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி. முட்டாள் முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே, பிளீஸ் செக் ரெக்கார்டு ஐடி இன்டர்வியூஸ் கூப்பிட்டு கேளு. 17ஆம் தேதி டிக்கெட் போட்டார் சிங்கப்பூர் பார்த்துட்டு ஏவாவில. அவர் என்னைக்கு போக டிக்கெட் போட்டாங்கன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் பண்ணோம். ஆனா 6 மணிக்கு ரைடு.
அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே பரவாயில்ல டிக்கெட் போட முடியாது தள்ளி போட்டார். 2 நாள் கழிச்சு போனார். டிக்கெட் போட்டது 17, போக வேண்டிய 25 நீ ரைடு விட்ட. ரைடு எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போதுமா எல்லாம் செக் பண்ணிட்டியா நீ பாரு அப்படின்னு உடம்புக்கு போனா நான் என்ன கேக்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு யார் யார் எங்க இருக்காங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசணும். பொய்க்கு அடைய ஒரு முதலமைச்சர் போய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணனும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர் அங்கே கேட்டாராம், சட்டசபையில கேட்டாராம். பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன மூசுங்கிறதா முட்டாளுங்கிறதா இல்ல கிறுக்குங்கிறதா இல்ல பொய்யங்கிறதா உங்களுக்கு ஒன்றும் புரியல. பார்ட்டி பண்ணு சொல்ற எதிர்கட்சி தலைவர் என்று சொல்ற பார்ட்டி பண்ணு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? பயந்துட்டு சொல்றீங்க நீங்க. பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவரு ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை சொல்ல பேச முடியாது. அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குத முந்திரி கோட்டை, அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உங்களுக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ல சொல்லுங்க. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க உரையாடுறது நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது திப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு அரவை காட்ட அமைச்சரை ஏற்றுக்கொண்டு ஏன்டான செலவு வெளியே வந்தார். வேற உண்மை அதான் உண்மை. என்ன என்ன ஒன்றும் பண்ணீங்களா? பார்ட்டி ஃபண்ட் ஓடினார் சிங்கப்பூர். இன்னும் இல்ல, நம்மளாம் நீங்க எல்லாம் எம்பியா இருந்தீங்க, நம்ம மினிஸ்டர் நம்மள ஒரு மினிஸ்டரோ எம்பியோ பார்லிமெண்ட்ல வாயை திறந்து பேசிட்டா அது வந்து மாறக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவோம்? பிரிவு கொண்டு வந்துடும். பிரிவில் இருந்து என்ன உரிமை பிரச்சனை. அதையும் ஒன்று சொன்னார் ராஜா. பார்லிமெண்ட்ல எதை வச்சு அதையும் ஒன்று சொன்னார். வெளியே போய் தப்பா பேசுறார். இது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்த சமம். பிரிவினர் மோசன் கொண்டு வந்துறாங்க. எனக்காக முடிஞ்சதோட ஒன்னே ஒன்று நாங்க அனுப்பி போக வேண்டியதான். தப்பா பேச விட்டுருக்க வேண்டியதான். இதானே நல்ல கவனிங்க. படிச்சு வந்துருக்கீங்க, பர்சனலா வந்துருக்கீங்க. எனக்கு போவான் ஆனா என்ன பண்ணி சொல்லுங்க. ஐயே என்ன பண்றோம்? மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர யாரு? முதலமைச்சர். மேகதாது அந்த டிடிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூடாது, நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க? முடியாது. நீங்க உச்ச நீதிமன்றத்தால் சுப்ரீம் கோர்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிற சிடபிள்யூசி காவிரி வாட்டர் கமிஷன் போங்க அப்படின்னாங்க. காவிரி வாட்டர் கமிஷன் போனா ஐஏஎஸ் அதிகாரி உட்காந்துருக்காங்க. அங்க நிவாரணம் கிடைக்காது. அப்ப முதலமைச்சர் எல்லா சட்டமன்றங்களையும் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? காவிரிக்கு வேற, காவிரி நாங்க கொடுத்த ஆர்டர் வேற, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு மேலாண்மை குழு இருக்கு. ஒண்ணு அந்த குழுவுல போய் சொல்லுங்க, இல்லன்னா நீங்க மேகதாதுக்கு தனியா ஒரு ட்ரிபியூனல் கேளுங்க. சொன்னது யார்? உச்ச நீதிமன்றம். இந்த நம்ம கைகாலாற்ற முதலமைச்சர் இருக்காருல்ல, ஸ்கிரிப்ட் முதலமைச்சர், அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். நல்ல கவனிங்க. என்ன பண்ணுகிறார் என்றால், காவிரிக்கு நாம் நடுவர் மன்றம் போட்டோம், அதுல உத்தரவு கிடைச்சிருக்கு, அதுல நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் உத்தரவு வாங்கிட்டோம். அதே மாதிரி மேகதாதுக்கும் ஒரு தனி வழக்கை போட்டு மேகதாதுக்கும் நடுவர் மன்றம் கேட்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். உதயநிதி சொல்ல தப்பாக இருக்கட்டும். முதலமைச்சர் சந்திரன் சொல்லு, பக்கத்துல எல்லா ஐஏஎஸ் இருக்காங்களா, சீஃப் செக்ரட்டரி இருக்காங்களா? நான் சட்டமன்றத்துக்கு சொல்றேன். முதலமைச்சர் பக்கத்துல பாக்ஸ்ல சீஃப் செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் வந்துட்டாங்க. இப்படி உதயநிதி சொன்ன உடனே ஒரு முதலமைச்சருக்கு மூலம் இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? என்னென்ன பண்ணிருக்கணும்? நாங்க கோபத்தோட சொல்றேன். கூப்பிட்டு சைகர் என்ன காமிப்பாங்க? என்ன எல்லோப்பி சொல்றாரு, அது சாத்தியமான்னு கேட்டுக்கணும்ல? கேட்கல. எந்திரிச்சு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்தாச்சு. என்ன சேர்க்கலாம்? காவிரிக்கு எப்படி நடுவர்மன்றம் போட்டீங்களோ அதே போலவே மேகதாதுக்கு ஒரு நடுவர்மன்றத்தை போடலாம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டுமா?
இப்படி போட்டாதான் கர்நாடகத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த இந்த ட்ரிபியூனல் பண்ண ஒரு ட்ரிபியூனல் பண்ண எத்தனை வருஷம் ஆகும்? காவிரி ட்ரிபியூனல் வரதுக்கே 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சா? அது மாதிரி மேகதாது ஒரு 20 வருஷம் ட்ரிபியூனல் போயிடும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கொண்டு வந்ததை இந்த முட்டாள் முதலமைச்சர் சொல்லி அந்த முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு. தீர்மானம் நிறைவேறிச்சு இல்ல? நல்லா கவனிங்க. முதலமைச்சர் Honorable Chief Minister of Tamil Nadu has categorically admitted in the assembly that there should be a separate tribunal for Meghdadu. Am I correct? இது கரூர்ல போய் மேகதாது சொல்லணும் அடுத்த சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிச்சு. நல்லா வைக்கிறது இல்ல யார் இவரு சட்டசபையில இன்னொரு அமைச்சர் திமுகவில் போட்ட ஓமதி என்ற வழக்கறிஞர் நன்றாக என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? 6 மணிக்கு மேல யாருமே பிடிக்க முடியல. என்னதான் செய்றீங்க? பேசுறீங்களா இல்லையா? ஏதாவது பண்ணி பண்ணி கலைஞர் நியாயமா சொல்லுங்க. உங்களை இல்ல ஆனா 5 மணிக்கு கூப்பிட்டு கலைஞர் கூப்பிடுவா இல்லையா? 4 மணிக்கு கலைஞர் 4 மணிக்கு இருப்பாரு. பத்திரிகை எங்களுக்கு வராது, ஹிந்து எனக்கு வராது. டெல்லியில புழுவுல 5 மணிக்கு ஹிந்து அதை பத்தி செய்வதுக்கு பாத்தியா பாரு. புழுவுறீங்க யாரும் வரலைங்க. அதே என்னப்பா புழுவு உடனே பேசும் பாரு. நாங்க அந்த நேரத்துல காசு அனுப்பி ஒரு முதலமைச்சர் 24/7 24 மணி நேரம் விழித்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குன்னு பாக்கலாம். நீ 2 மணி நேரம் துப்பு அவனுக்கு இருக்கான்னு கேக்குறேன். என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். அப்புறம் கரூர்ல நம்ம பெரிய போடுறோமா? என்ன பெரிய போடுறோம் கரூர்ல? எவ்வளவு பெரிய பெரியவங்க நாங்க தாங்கிருக்கோம். நாங்க ஓடி முடிகிறோம். 1,76,000 கோடியா? 1,76,000 கோடியை சுட்டுட்டான். வயசு அப்ப நீ வயசு நம்ம கூட்டு போறோம். அப்ப இருந்தா நான் பேண்ட் ஷர்ட்ல போயிருக்கேன். முதல் நாள் கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்டுக்கு போனா அவன் நினைச்சுக்கிட்டான், ராஜா 1,76,000 கோடி நான் துண்டி தப்பன்னு உயரமா இருப்பேன், இவரெல்லாம் பெரிய ஊழல் பெருசாலி போட்டான் அப்படின்னு. நான் போய் சின்ன பையனா பார்த்தேன். பேண்ட் ஷர்ட்ல ஒரு பொடி பையன் இருக்கா 1,76,000 கோடி போட்டு தள்ளிட்டாரு. அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி கொடுவாங்க சிபிஐ வேணும்னு. இதெல்லாம் டெக்னிக். ராஜா keeps 3,000 crore abroad in his wife's name. முதல் பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய பத்திரிக்கை. இந்தியாவில வந்து ஹிந்தி எப்படியோ ஹிந்தியோட பெரிய பத்திரிக்கை. அந்த ஹிந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில முதல் பக்கத்தில் முதல் செய்தி, ராஜா தன் மனைவி பெயரில் 3000 கோடி ரூபாயை வெளிநாட்டில் வைத்திருக்கிறார். இதான் செய்தி. எப்படி தென்னாப்பிரிக்காவில கோர்ட்ல கேட்டாங்கல்ல, அது மாதிரி மகன் எனக்கு கேட்டார், உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப போறேன், இது வரைக்கும் சிபிஐல இருந்தீங்க, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. Milord, I do not want to say anything, but I want to submit one thing before this house, before this court. Today, Times of India carries an article as if I am keeping 3,000 crore abroad in my wife's name. CBI officers are here in the courtroom. Income tax officers are in the courtroom. ED officers are in the courtroom. நான் எதையும் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவுடைய பத்திரிகையில், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில், ராஜா தன்னுடைய மனைவி பேரில் வெளிநாட்டில் 3000 கோடியை பதுக்கி வைத்திருப்பது ஆவணங்களாக சிக்கியிருக்கிறது சிபிஐக்கு என்று ஒரு செய்தியை இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை போட்டிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் சிபிஐ அலுவலர்கள் இருக்கிறார்கள், அமலாக்கத்துறை இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது. நான் இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக I want to challenge through this crowd these people. If you are able to locate $1 in abroad, I will not contest this case. I will remain jail entire life. ஒரே ஒரு டாலர் வெளிநாட்டுல எடுத்துறா என் பெரிய பொண்டாட்டி பேர்லயும் இந்த கேஸ் நடத்துறா சாதாரண யாரு ஓடுறா? என்ன பெருமையா சொல்ல திமுக கலைஞர் எப்படி வளர்த்துதா தெரியுமா? கலைஞர் எப்படி அதை வளர்த்திருக்கார்? நாடாளுமன்றத்தில் எங்களை உருவாக்கிய முரசொலி மாறன் எப்படி பக்குவப்படுத்துறாங்க? பள்ளிமான்கள் எல்லாம் பயங்கரங்களா நாங்க மாறன் கேசிங் தான் இந்தியாவில் முதல் கூட வழக்கு. அவங்க மீது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மென்ட் கொண்டு வராங்க. கேஸ் கடுமையா இருக்கு. மாறன் கேசிங் மேல உன்னை காப்பாத்தீங்கன்னா நீயே போய் பொட்டி ஏறி சாட்சி சொல்லுவாங்க. ஐயோ நம்மளால முடியாது ஒண்ணுக்கு வந்துட்டான் மாறன் கேசிங். அதான் முதல் வழக்கு. இந்தியாவுடைய வைஸ்ராயா இருந்தவர், இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மாதிரி. அந்த வழக்கில் தன்னால் சாட்சி சொல்ல முடியாத மன வலிமை இல்லை சொன்னவன் மாறன் கேசிங். கடைசியா நம்ம அம்மா ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு சொன்னாங்க, நீங்களே பொட்டியை சொல்ல முடியுமா? போனுச்சா? மாறன் கேசிங் மேற்கொண்டு ஊழல் குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட கடைசி ஜெயலலிதா வரை
பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட எந்த கொம்பனும் இந்தியாவில் நிறைந்த நீதிமன்றத்தில் ஏறி 15 நாள் சாட்சி கூண்டுக்கு முன்னால் நின்று சிபிஐ கேடா கேள்வி சொல்லி எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை செய்தவன் கலைஞரின் தம்பி ராஜா. எங்கள்கிட்ட நம்ம வந்தோம் போனோம் வந்தோம். சரி, முதலமைச்சர் பொறுப்பு இருக்கா? திருப்பூர்கள் ஓடியீர்கள். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு மந்திரி இருக்காரு வரா, பொய்யா சொல்றது. நாங்கள் திருச்சி வந்து சேரும் வரை இறந்ததே தெரியாது. நாங்கள் திருச்சி வந்து கரூர்ல இருந்து திருச்சி வந்து சேரும் வரை பத்திரிகையாளர்கள் 40 பேர் வந்து விட்டார்கள் சொல்லுகிற வரை எனக்கு இத்தனை பேர் செத்தாருன்னு எனக்கோ எங்க தலைவருக்கு தெரியாது. இப்ப பேட்டி ஒரு ஆள் அப்படியே எடுத்து பக்கத்துல போடுறோம். அவர் இறங்கும் போது, சார் செத்துட்டாங்க சார் 10 பேர், என்ன சார் சொல்றீங்க அஜய் சார் கேக்குறாங்க. நான் ஒன்றும் சொல்ல. ஏன் இந்த பச்சை பொய்? இந்த நாட்டுல பொய் சொல்றதுக்கு அளவே இல்லையா? அது இப்ப வீடியோ வந்து இருப்பாடு. நாக்கு எத்தனை நாளைக்கு வச்சிருக்கீங்க? எங்க அண்ணன் ஐயோ புரட்சி புயல் இது இது இந்த புயல் மாறி மாறி இந்த கடல் அடிக்கிறது அந்த கடல் அடிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தலைவர் சார், என்னுடைய தலைவருடைய மகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கடைசி வரை உறுதுணையாக இருப்பேன். தம்பி விஜய்க்கும் விஜய் நல்லாட்சிக்கும் அரணாக இருப்பேன். பாதுகாப்புக்கு அரண்கள் நடத்திய சில கூறுகாடானா என்னடா நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? எனக்கு ஒண்ணு புரியல. சென்னைக்கு வருவீர்கள், திருச்சியில் வரவீங்க, என்ன கேள்வி துரத்துறவங்க வேக தூக்கிட்டு ஓடுவா முதலமைச்சர் என்னன்னு சொல்லியிருந்தார். இன்னும் உண்மை நிலவரம் தெரியவில்லை. குறைந்தபட்சம் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். என்னுடைய மனநிலையும் சரியில்லை. நான் மீண்டும் கரூருக்கு போனால் இன்னும் அபரித சூழ்நிலை விபரீத சூழ்நிலை விளையலாம். நான் சென்னைக்கு போகிற இடத்தில் பேசுகிறேன். சொன்ன என்னன்னு சொல்றேன். சென்னைக்கு போறீங்க, அங்க விமானத்துல கேட்கிறான் சார் 40 பேர் 45 செத்துக்கிட்டாங்க. என் இதயம் மதிக்கிறது. என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. என் கனத்த இதயம் அவர்களுக்காக அணுகிறது. இப்போ நான் பேசுகிற மனநிலை இல்லை. பிறகு பேசுகிறேன். வணக்கம் சொல்ல முன்ன இதெல்லாம் குறைந்தபட்ச நாங்கள் நீ மனுஷனா இருந்தா எதுவுமே இல்லாம சிபிஐக்கு போயிட்டு சிபிஐ அமைச்சர்கள் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சர் இருக்காங்கல்ல, 2 அமைச்சரை சிபிஐ குற்றம் சாட்டி இருக்கிறது. இதுல வேற பொய்யுக்கு அளவே இல்லைன்னு எங்கள் கரூர் போக தடுத்தார்கள். 2ஆவது தலைவர் சொல்லி வச்சுக்கோங்க, அரசியலுக்கு எங்கள் தலைவரை தடுத்தார்கள். நீங்க சொல்றீங்க அறிவு தான். அப்படியே போட்டா சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கொடுத்த பிரமாண தாக்குதல் என்ன? கரூருக்கு போவது ஆட்சேபம் இல்லை, அந்த மக்களுக்கு உதவி செய்த ஆட்சேபம் இல்லை. ஆனால் சிபிஐ வழக்கு இருக்கிற நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டியவர்களுக்கு அரசாங்கத்துடைய பணத்தில் இப்போது தராதீர்கள். அப்படி 20 வருஷம் கொடுத்தீங்கன்னா, அல்லது 30 வருஷம் கொடுத்தீங்கன்னா, வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவர்கள் உண்மையை சொல்வதற்கு சங்கடப்படுவார்கள். ஆனா பள்ளிமணிக்கான வக்கீல் தெளிவா சொன்னார். கிரிமினல் சட்டத்திலே இருக்கு. நீ விட்னஸ் சேர்த்து கழிச்சிடல. அதனால இந்த வழக்கு விசாரணை முடிந்ததற்கு பிறகு எல்லாம் கொடு, வேலை வாய்ப்பு கொடு, அது ஒன்னும் ஆட்சேபம் இல்லை என்று சொன்னதுதான் திமுக. உன்னை கரூர் போக சொன்ன பிரேரர்கள் கிடையாது. எங்களுடைய மனுவில் முதலமைச்சர் கரூருக்கு போகக்கூடாது என்று எங்கேயும் இல்லை. நாங்களே போடல. ஒரு பொய்ய திரிச்சு கரூருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் ஆரம்பிச்சு குடுத்துச்சா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் சொல்லலாம் தலைவனை காப்பாத்த. ஒரு கேபினட் அமைச்சர் கூட தேவனா போய் சொல்லலாம் தன்னுடைய முதலமைச்சர் காப்பாத்த. ஒரு முதலமைச்சரே பச்சை போய் சொல்றீங்க, நியாயமா? அது எங்களுக்கு கோபம் வராதா? கலைஞர் பிறந்தநாள் எல்லாம் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நேற்று வர முதலமைச்சர் இன்னைக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முரசொலி வரக்கூடாதுங்கிறாங்க. ஒற்றை மனிதனாக சென்னை அண்ணா சாலையில் முரசொலி எடுத்துக்கொண்டு விநியோகம் செய்த பெருமகன் கலைஞர். ஒரே மனிதன். ஜே அன்பழகன் மாவட்ட செயலர் அரசு பண்ணிட்டாங்க. எங்க ஜே அன்பழகன் மாவட்ட செயலர் ஜெயலலிதா அரசு பண்ணிட்டாங்க. நான் மத்திய இணையமைச்சர் கோபாலபுரத்தில் இருக்கேன். கமிஷனர் போன போடு, சைலேந்திர கமிஷனர் சைலேந்திர கமிஷனர் போடு. எங்க எம்எல்ஏ கூட போடியா இல்லையா? ஐயா நான் மேலிடத்துல கேட்டு சொல்றேங்க, நீ மேலிடத்துல கூப்பிடு, நான் அங்கேயே ஸ்பாட் வர்றேன். என்ன கூப்பிட்டாரு, எப்ப நீ வரலாமா சென்ட்ரல் மினிஸ்டர்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, உங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் மயிலாதான் போலாங்க. நாக்காளி எடுத்துட்டு வந்தார். ஒரு நாக்காளி எடுத்துட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்து
ஒற்றை மனிதனாக உட்கார்ந்தார் கலைஞர். போராடி வந்தார் சைலபாபு. 1 மணி நேரத்தில் வெளியிட்டாங்களே, 1 மணி நேரத்தில் வெளியிட்டாங்க. எவ்வளவு பெரிய போராளி. எங்களை பார்த்து ஓடணும் ஒளியணும். நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயகத்தை காப்பதற்கு எந்த இடத்துக்கு போவோம்? எந்த இடத்துக்கு போவோம்? ஜனநாயகத்தை விட்டுக் கொடுக்கிற எவனையும் விடவும் மாட்டோம். ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நாகரிக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு என்ன நியாயம் அது? யார் கலைஞர் தெரியுமா? எவ்வளவு நாகரிகம் தெரியுமா? இவர் முதலமைச்சர் காமராஜர் வந்து உதயநிதிக்கு கடிதம் வருது. பெருமலையார் காமராஜருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து ஊட்டிக்கு போய் அங்க இருக்கிற அரசியல் விழுந்து மாளிகையில ஒரு மாசம் தங்கலாம்னு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு போயிருக்காரு. முதலமைச்சர் கலைஞர் போன உடனே கிழிச்சிருக்காரு, லெட்டர் தூக்கி போட்டிருக்காரு. போனாலும் பயந்துட்டார். கலைஞருக்கு இல்லங்கிறார் கலைஞர், காமராஜருக்கு இல்லங்கிறார். அந்த மனிதர் எல்லாம், பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் இந்த தேசத்துக்கு சுதந்திரமாகி விட்டால் நான் எப்படி முதலமைச்சர் ஆவேன்? 1 மாதம் அல்ல, ஓராண்டு காலம் வெள்ளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு விட்டாரு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். ஆட்டு போயிட்டார். என்ன நாகரிகம்? எப்படி வச்சிருந்தாங்க? அண்ணாட்டு போய், ஆனா அவங்களுக்கு தெரியும் விருதுநகர் பேசினா என்ன வயசு? விருதுநகர் பேசினா காமராஜர் தோக்கடிச்ச ஒரு பையன், வயசு 25. என்னடா என்ன மாணவர் திமுக எத்தனை 9 ஆண்டு காலம் இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கோலோச்சியவர், 2-3 பிரதமரை தீர்மானித்தவர், ஜனாதிபதியை தீர்மானித்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தன் கட்டத்தில் வைத்திருந்த ஒரு மாமனிதன். அந்த மாமனிதன் கலைஞரோடு சமர்க்கின்றிருக்கிறார். ஆனா எவ்வளவு நாகரிகமா நடத்துவா தெரியுமா? விசா எல்லாத்தையும் அரசு பண்ணிட்டாங்க. எல்லா தலைவர்களும் இந்தியாவின் 2வது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறைச்சாலை இருக்கிறார். நீரழிவு நோய் இன்னும் இறந்து விடுவார். இந்திரா அவர்களே, உங்கள் தந்தையோடு பழகியவர், உங்கள் தந்தைக்கு அறிவுரை சொல்கின்ற ஆற்றல் பெற்றவர். இதில் நான் எதையும் கேட்கப்படவில்லை. உங்கள் அப்பா கையாண்ட ஜனநாயகத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள், நான் இறந்து விடுகிறேன், நன்றி வணக்கம் எழுதி வச்சு. அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் கலைஞர் காப்பாற்றுறாங்க. எல்லாருமே வந்துட்டு போனாங்க. கடைசியா காமராஜருக்கு பிரச்சனை வந்துச்சு. காமராஜரை கைது செய்வதாக இருந்தால், என் பெருந்தலைவரை, தமிழ்நாட்டுடைய தலைவரை கைது செய்திருந்தால் இந்த ஆட்சி போனாலும் பரவாயில்லை, செய்ய மாட்டேன், ஆட்சியை கலைக்கிறார் தயார் சொன்னவர் கலைஞர். எவ்வளவு நாகரிகம்! இப்ப எம்ஜிஆர் திருச்செந்தூர்ல வேலை காணும், திருச்செந்தூர்ல முருகன்ல வேலை காணும், திருநெல்வேலி அதிமுக கோச்சியான வயசுல அப்ப வந்து இவர் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, நடைபெறணும். எங்க இருந்து நடைபெறணும், காலெல்லாம் நீங்கி போச்சு. எம்ஜிஆர் போன போட்டு உண்மையில்லைன்னா எம்ஜிஆர் கலைஞர் போன போட்டு, கலைஞர் ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க, நான் தான் நடவடிக்கை விட்டுருங்கள கேட்டார். இது நெஞ்சுக்கிறதே வருது. கலைஞர் இல்லைங்க, நான் நிறுத்திட்டா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு முடிச்சுதான் சட்டசபைக்கு போனார். சட்டசபைக்கு போன உடனே அங்க இருக்க அமைச்சர் கேட்டாரு, கலைஞர் போறதுக்கு முன்னாடி வேலுதான் காணாம போச்சு, இப்ப முருகனே காணாம போயிட்டாரு அப்படின்னு அமைச்சர் சொல்லுவோம். கலைஞர் எப்படி சொன்னாரு, நான் வேலைத்தான் திரும்ப நினைச்சேன், சரியா தூக்கிட்டு போயிட்டானே கேட்டாரா இல்லையா? எவ்வளவு அனல் பார்க்க அமைநாயகி அனல் பார்க்க பேசுது. கலைஞர் ஜெயில இருந்து உள்ள போறாரு, 3 மாசம் சேர்ந்து முடிச்சுட்டு போறாரு. என்ன கலைஞர் மாநிலம் எப்படி இருந்துச்சு, என்ன எவ்வளவு இடத்தாலும் நீ என்ன சொல்லுவீங்க? கலைஞர் சொன்னாரு, சொல்லதான் வேணும், உங்க அம்மா விடாச்சு ஜோன்னு இருந்தேன். இப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் நாகரிகமாக நடந்து கொண்ட தலைவர்கள் இருந்த இடத்தில் இன்றைக்கு கேவலமான பிறகு எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பொய்யா சொல்றீங்க. இந்த தலைவர் பிறந்த நாளில் யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என் கொள்கை என்றார். வாய்ப்பின்றி போனாலும் செய்யும் கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடர்கள் உணர்வு என்று 52 கவிதை எழுதிவிட்டு இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் எல்லாம் பெண்களுக்கும் செய்ய முடித்த அந்த மகத்தான தலைவரை, அரசியல் ஆளுமையை நாம் நினைவினை ஏற்றி இன்றைக்கு இருக்கின்ற அசிங்கங்களை அப்புறப்படுத்துவோம் அரண்மனை என்று சொல்லி வாழ்க கலைஞர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.